Good morning to all. Simplify everything. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப் அனாலிசிஸ். நிறைய கமெண்ட்ஸ், சார் இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சந்தேகம் கேட்காங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் கட் ஆஃப் அனாலிசிஸ். ஆனால் ஏகப்பட்ட காலேஜ் ஏகப்பட்ட கோர்சஸ் நிறைய பேர் கட் ஆஃப் வாங்கி வச்சுருக்காங்களே, இதை எப்படி சார் அனலைசிஸ் பண்ண அப்படின்னா அதில் டாப் மோஸ்ட் காலேஜை நான் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். இதில் நீங்கள் அடுத்து என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலேஜை நம்ம என்ன செய்வோன்னு கேட்டால் நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன செய்வோம்னா அனலைசிஸ் பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனலைசிஸ் பண்ணி என்ன செய்கிறேன்னா போடுறேன். பட் இது என்ன சார் அனலைசிஸ்? லாஸ்ட் இயரில் இந்த காலேஜில் லாஸ்ட் கட் ஆஃப் இந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு அனலைசிஸ் பண்ண போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, இந்த கோர்ஸில் இந்த சீட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த லாஸ்ட் கட் ஆஃப் சொல்கிற நேரம் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயரில் இந்த கட் ஆஃபுக்கு லாஸ்ட்டாக சீட்டு கிடச்சிருக்குங்க நேரம் நம்ம இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கும், இந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் ஆர் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி யார் ஜட்ஜ் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இப்போ இதில் என்ன சொல்ல போனேன் அப்படின்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் லாஸ்ட் இயரில் சீட் ஃபில் பண்ணுற நேரம் லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் எதன் பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா கேட்டகரி வைஸா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்டு எஸ்டி இந்த கேட்டகரியில் தான் என்ன செய்வான்னு கேட்டால் சீட்ஸ் என்ன செய்வான்னு கேட்டால் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இதை கேட்டகரி வச்சு என்ன செய்வாங்க இருப்பாங்க. இது அந்த கோர்ஸுக்கு ஓவரால் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு கேட்டகரி உண்டு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்சஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கடுத்து சிவில். இதில் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறது என்னதுன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆச்சரியமான விஷயம் 200 அவுட் ஆஃப் 200லேயே எல்லா சீட்ஸும் என்ன செஞ்சிருதுன்னா ஃபுல் ஆயிடுது. 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தால் மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்டு கிடைக்கும். இது ஓசி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரிக்கும் அதே தான். அப்புறம் என்ன ஓசி கேட்டகரி அண்ட் பிசி கேட்டகரிக்கு 200 அவுட் ஆஃப் 200 இருந்தால் மட்டுமே கிடைக்கும். 199.5 எடுத்திருந்தீங்கன்னா பிசிஎம்ல என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 199.5 எடுத்திருந்தீங்கன்னா எம்பிசியில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நான் எம்பிசி கேட்டகரியாக இருந்தேன்னா 199.5 இருந்தால் மட்டுமே சீட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 198.5 இருந்துச்சுன்னா மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் எனக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் கட் ஆஃப் எவ்வளோ வாங்கியிருந்திருக்கணும்னா கட்டாயம் 200 வாங்கியிருந்திருக்கணும், இல்லை 199.5 வாங்கியிருந்திருக்கணும், இல்லை 198.5 வாங்கியிருந்திருக்கணும். ஸோ லாஸ்ட் இயரில் 200 தான் லாஸ்ட் கட் ஆஃபே எதுலன்னு கேட்டால் சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. சிமிலர்லி அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இசிஇ. இந்த இசிஇக்கும் கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசிக்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 200, 199.5 அண்டு 198.5 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிசி அண்டு எம்பிசி கேட்டகரிக்கு. அப்புறம் என்ன நான் அதிகபட்சமாக எவ்வளோ வாங்கியிருக்குன்னு கேட்டால் 199.5 வாங்கியிருந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் எனக்கு என்னது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இசிஇ கிடைக்கும். சிமிலர்லி ட்ரிபிள்இ, இந்த ட்ரிபிள்இயும் அதே மாதிரியே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கட் ஆஃபே எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 198. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் படிக்கணும்னா கட் ஆஃப் வந்து ஹையஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும்னா எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள்இ கோர்ஸ் எடுக்கிறனாலுமே நான் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு கேட்டால் 198 வாங்கியிருந்திருக்கணும். 197.5 பிசி கேட்டகரியில் முடிஞ்சிச்சு. 197.5. ஸோ ஓசி கேட்டகரிக்கு 198, பிசி கேட்டகரிக்கு 197.5.
எம்பிசி கேட்டகரிக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 195.5 ட்ரிபிள்இக்கு 195.5 வாங்கியிருந்தா தான் அங்கே என்ன செய்யும் கேட்டிங்கன்னா சீட்டே என்ன செய்யணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 189 வரைக்கும் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் லாஸ்ட் சீட் ஃபில் பண்ணுற நேரம் 189 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி உங்களுக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒன்லி 3 கோர்சஸ். ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ. ஸோ அப்புறம் என்ன நல்லா கிளியராக தெரியுது 198க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் இந்த 3 கோர்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா சிவில். இந்த சிவில் சொல்கிற நேரம் இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் உங்களுக்கு கிடைக்கும்னா ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 193 ஓசிக்கு. அதே இது பிசியா இருந்துச்சுன்னா 190 வரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிசிஎம்ஆ இருந்துச்சுன்னா 192 எடுத்தா தான் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயரில். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 187 எம்பிசி. எம்பிசிக்கு 187. நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 183 வரைக்கும் கிடச்சிருக்கு. 183 வந்து எஸ்சி கேட்டகரிக்கும் 177.5 வந்து எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கும். எதுலன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் சார் வெரி இம்பார்ட்டன்ட், ரேர் கோர்சஸ்ன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க சார், காமன் கோர்சஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப டஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா தான் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த கட் ஆஃப் எடுத்தால் தான். அப்புறம் இதுவும் எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. நான் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும்னா மினிமம் எவ்வளோ வாங்கியிருக்குன்னு கேட்டால் கட் ஆஃப் 193 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும், வாங்கியிருந்துருக்கணும். அப்படி நான் வாங்கியிருந்தால் மட்டுமே எனக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் கோர்ஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சிஇஜி கேம்பஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க கட்டாயம் 195 கட் ஆஃப் வச்சுருந்துருக்கணும். 195க்கு குறைஞ்சிச்சுன்னா ஓசி கேட்டகரியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் கிடைக்காது. அப்புறம் பிசி கேட்டகரிக்கு 191.5 லாஸ்ட் இயர் கட் ஆஃப். நெக்ஸ்ட் பிசிஎம் வந்து எவ்வளவுன்னு கேட்டால் 191.5. தென் நெக்ஸ்ட் எம்பிசி எவ்வளவுன்னு கேட்டால் 188.845. 188.845. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளவு வாங்கியிருக்கோன்னு கேட்டால் 184 வரைக்கும் என்ன செஞ்சிருந்திருக்கோம்னா வாங்கியிருந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சிஇஜியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்டால் 195. அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் லாஸ்ட் கட் ஆஃப் 195 இருக்குல்ல சார், அதுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடியது வந்து ஒருத்தவங்க வந்து கவுன்சிலிங் போகிறாங்க, ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகிற நேரம் 200 எடுத்தவங்க கூட எந்த இதில் எடுத்திருப்பாங்கன்னு கேட்டால் பயோமெடிக்கல் எடுத்திருப்பாங்க. அதனால தான் சார் ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கிட்டே வர இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப். இந்த லாஸ்ட் கட் ஆஃபே இவ்வளவு இருக்குங்க நேரம், இதுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடியது எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம்னா இருக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக சீட் அவைலபிளாக இருக்கிறது 195 வரைக்கும் என்னதுன்னு கேட்டால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சிவில் அண்ட் பயோமெடிக்கல் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா நான் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 191 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தால் 188.5, எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 187.5. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 187.5 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ இன்ஃபர்மேட்டிக் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, அது 189. லோயஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்டால் 189 ஓசிக்கு. 184.5 எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா பிசி அண்ட் எம்பிசிக்கு. ஸோ 179 வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா வாங்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எஸ்சிக்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 169.5க்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் என்ன செஞ்சிருக்குன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து 2-3 கோர்சஸ் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இருக்குது. இந்த ஐடி வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் படிக்கணும்னா எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 199. ஸோ ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஐ திங்க் இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்துருக்கிறோம். 199 எடுத்திருந்தா தான் கிடைக்கவே செய்யும். அப்புறம் 199க்கு தான் கிடைக்கும்னா என்ன சார் அர்த்தம்? 199, 199.25, 199.50 அண்டு 199.75, 200. இந்த 4 மார்க் உள்ளவங்க தான் ஐடியிலேயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப 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 கஷ்டம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதா இருந்தோன்னா கட் ஆஃப் 199 இருக்கணும்.
இது கூட நம்ம என்னன்னு கேட்டால் ஓசி கேட்டகரிக்கு. சார் நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரிக்கெலாம் எவ்வளோன்னு கேட்டால் 198.5 198. ஸோ 0.5 தான் டிஃப்ரென்ஸ் வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்படி தான் படிச்சாகணும்பா. கட் ஆஃப் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ. ஸோ அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆவரேஜாக எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 195க்கு கட் ஆஃப் இருந்தால் மட்டுமே தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே என்ன செய்யணும்னா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இது எல்லாத்துக்குமே 185 வரை கட் ஆஃப் இருந்ததுன்னா எந்த காலேஜ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனால் 185க்கு மேலே இருக்கணும் ஓசி கேட்டகரிக்கு. ஸோ பிசி எம்பிசி கேட்டகரிக்கெலாம் என்னன்னு 173 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் என்ன செஞ்சிருக்குன்னா கிடைச்சிருக்கு. நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே சாய்ஸ் பண்ணி இதை ஃபுல் பண்ணி வைக்கணும். அது பாசிபிளாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யணும்னா சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இன்ஜினியரிங் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 181.95 170.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா கூட பிரிண்டிங் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரேர் எடுக்கிறதே பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா எனக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் போதும்னு கேட்டிங்கன்னா 170 வரைக்கும் இருந்தாலே போதும். ஓகேவா? இது ஸ்மால் அனலைசிஸ் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது எப்படின்னு கேட்டால் டிஎன்இஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்குரிய கட் ஆஃப் அனலைசிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே சொல்லுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.